ஆஸ்திரேலியாவின் சவுத்தாம்ப்டன் பகுதியில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கான ஹோட்டல் ஒன்றில் ஊழியர்களை தாக்கியதோடு அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட இலங்கை தமிழர் ஒருவர் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த 38 வயதான சுகீர்தன் தங்கராசா என்பவர் மீது போர்ட்ஸ்மவுத் கிரவுன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. 2025 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று சவுத்தாம்ப்டனில் உள்ள ஹைஃபீல்ட் ஹவுஸ் ஹோட்டலில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜாக் பிரான்ஸ் தெரிவித்ததாவது, தனது கைபேசி சரியாக வேலை செய்யவில்லை என்ற ஆத்திரத்தில் சுகீர்தன் ஹோட்டல் வரவேற்பு அறைக்கு சென்றுள்ளார். அங்குள்ள ஊழியர்களிடம் மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டியதோடு தனது கைபேசியை மேசை மீது வீசி எறிந்துள்ளார். நான் இலங்கையை சேர்ந்தவன். இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த சிறிய மனிதர்களான நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என ஊழியர்களை நோக்கி சத்தமிட்டுள்ளார். ஊழியர்கள் அவரை அமைதிப்படுத்த முயன்ற போது அங்கு வைக்கப்பட்டிருந்த செடியை பிடுங்க முயன்றதோடு திடீரென தனது ஆடைகளை களைந்து அங்கிருந்தவர்களுக்கு முன்னால் அநாகரிகமாக நடந்து கொண்டார். இதன்போது அங்கிருந்த ஊழியர் அச்சமடைந்ததாகவும் அவர் இரு ஊழியர்களை தாக்கியதை ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. தான் இவ்வாறு நடந்து கொண்டதை அவர் ஒப்புக்கொண்ட போதிலும் பிறரை துன்புறுத்தும் நோக்கம் தனக்கு இருக்கவில்லை என அவர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் உதவியோடு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது.